என்ற குடும்பத்தை எல்லாரும் வந்தாச்சு. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Chaitra, we'll take a picture here. Better. Ganesh. Ma'am, நீங்க போங்க. Amrit, Arun. சார் உங்க குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சா? என்ற குடும்பத்தை எல்லாரும் வந்தாச்சு. இல்ல அவர் வந்து நடிக்க போட்டு Thank you, thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you, thank you, thank you, thank you. Okay. எடுத்தே ஆகணும். சார் மீனாட்சி இப்போ தான் வந்திருக்காரு. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. யார் எடுக்கிறாங்க? யார் எடுக்கிறாங்க? யார் கூட? எடுக்கவே பாட்டாளியில் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் விட்டுட்டேன், கோட்டையை விட்டேன். நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்க. எல்லோரும் வந்து வரும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா இந்த நீங்கள் ஃபீல் பண்ணது எப்படி நீங்கள் எப்படியும் ரசிகர்கள்ட்ட கொண்டு போவீங்க. அண்ட் ரசிகருக்கு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹிஸ் பேபி. அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணுன்னு தான் அந்த கதையை எடுத்துருக்கு. ஒரு ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ், ரிலேட்டிங் டு த பீப்புள் அப்படின்னு தான் அவர் படத்தை எடுத்திருக்காரு. முதல்ல நான் சொன்னேன் இது ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டது உண்டு. ஆனால் பட் இட் வாஸ் வெரி கிளியர் தட் எஸ் இட்ஸ் வில் ரீச் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வரும்போதே வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்களாம் வந்து படம் நல்லாயிருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க, நிறைய படம் பார்க்குறீங்க, உங்களுடைய டேஸ்ட், த வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம். ஏன்னா நம்ம வந்து நடிக்கும் போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம்.
இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுமா, மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அவுட் சைட் பர்செப்ஷன்னா ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் முக்கிய முடியாது. நாங்கள் நினைக்கிறோம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷால் சப்போர்ட்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் த பீப்புள். இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்வேன். இதில் கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் யாரும் கிடையாது. எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம், இந்த 3 BHK வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்கணும். ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன், ஹவுஸ் அண்ட் ஹோம்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹவுஸ்னால் ஒரு வீடு, ஹோம்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ். அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம். எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி, ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு கணேஷ் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நீங்களும் படம் பார்த்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப், ஒரு மேன்ஸ் லைஃப், த சில்ட்ரன், த ஃபேமிலி எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து we are given our best and for the audience to go and see the movie in the theater. நீங்கள் படம் பாருங்கள், it will relate to you அப்படின்னு நான் நினைக்கிறேன். and I hope you all. சூரிய வம்சத்தில் உழைப்பீங்க, பஸ் வரும், அடுத்தது பங்களா வந்து இந்த படத்தில் நார்மல் ஒரு கற்பனா இருக்கீங்க, மிடில் கிளாஸில் காசா கிராண்ட் வரையும் போயிட்டீங்க. காசா கிராண்ட் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. வாங்க முடியுமா இப்போ இருக்க மிடில் கிளாஸ்? ஏன் நான் வந்து கதையில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்டுன்னு பார்க்குறீங்க. இங்கே ஒரு 3 BHK வாங்கணும் தான் நினச்சாங்க இல்லையா? வெதர் இட்ஸ் காசா கிராண்ட், வெதர் இட்ஸ் சீப்ரோஸ், வெதர் இட் இஸ் எனி அதர் பேர் நேம் பற்றி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? அது முக்கியமல்ல. இவங்களுடைய ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம். இப்போ நம்ம போகிறோம், இது வந்து நியூசிலாந்து எடுக்கப்பட்டதா, இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதான்னு உங்களுக்கு தெரியலாம். ஆனால் எல்லோரும் மவுண்ட் ரோல் பார்த்துருக்காங்களா, எல்லோரும் நியூசிலாந்து பார்த்துருக்காங்களா தெரியாதுல்ல. இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ். 3 BHK வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது எங்கே வாங்கினாங்க, எந்த இடம், இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க, நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது. நீங்கள் என்னோடய அன்பு சகோதரர், நீங்கள் கேள்வி கேட்கலன்னா எங்கே ஆள் தேடினா வந்துட்டீங்க, கேள்வி கேட்டுட்டீங்க. எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க பாஸ். நீங்கள் மனைவி அமைதவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ வுமன் அப்படி தான் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அந்த வீடுன்னும் போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு மேலே மனைவியை பற்றி கேட்பீங்க, காதலியை பற்றி பேசுவீங்க, நிறைய விஷயம் கேட்பீங்க. இதை இன்னொரு நாள் வச்சுக்கோம். நான் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு போடுறேன்னொன்னே அன்பு சகோதரி வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது. நானும் படத்தை நடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டப்பிங்கில் இருந்தேன், நேரம் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார், வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். அதனால் எல்லாரையும் வாழ்த்துக்கள். அருண் விஷா வாழ்த்துங்க, கணேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும். ஏன்னா இவர் வந்து இந்த கன்விக்ஷனோடு எடுத்திருக்கான்னு நான் சொல்லுவேன். நான் ஓப்பனாக சொல்லுவேன். இங்கே கூட சில சமயம் கேட்பேன், இது எப்படி வரும் இப்படி ஒன்று கேட்பேன், தினமும் கேள்வி கேட்பேன். கேள்விக்கு சிறப்பாக பதில் கொடுக்க முடியுன்றது கொடுத்துருக்காரு. ஐ விஷ் கணேஷ் அண்ட் இஸ் ஃபேமிலி, அருண் விஸ்வா அண்ட் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்தையும் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்களை விரும்புகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு கன்விக்ஷனோட படம் எடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வேண்டாம். இங்கே வந்திருக்கும் எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் வணக்கம். ரொம்ப நன்றி வந்து எங்கள் 3 BHK பார்க்குறதுக்கு, பொறுமையாக உட்காந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோடய டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்தது இந்த படம் பண்ணுற அந்த ஷூட்டிங் டேஸ் எல்லாமே. ரொம்ப பாசிட்டிவான ஃபில்ம், ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர், நேர்த்தியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்திருக்கோம். இப்போ நான் பேசுகிறது தேவயானி இல்லை, ஒரு சாந்தியாக தான் பேசுகிறேன். ஒரு அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கு. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அம்மா, ஒரு வைஃப் வந்து ரொம்ப முக்கியமானது.
ஒரு குடும்பத்தோட ஸ்ட்ரென்த், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பில்லரே அவங்க தான். ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது, ஒற்றுமையாக வைக்கிறது. அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு இருந்தாலும் ஒரு குடும்பம் செதறக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். குழந்தைங்களோட, ஹஸ்பண்டோட எல்லாமே விஷயங்கள் காப்பாற்றி கடைசி வரை கொண்டு வருது தான் ஒரு குடும்ப தலைவி என்பது. குடும்பத்தோட அந்த தலைவி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்து, சாந்திங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல டைரக்டரும் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப அருமையான கதாபாத்திரம். சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன், கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி படம் நான் நடித்தேன், செல்லம்மா கேரக்டர் அப்படி தான். பேசவே பேச மாட்டாங்க, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் தான் 1000 விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு செல்லம்மான்னு வச்சுக்கிங்களேன், அந்த சாந்தி கேரக்டர் அவ்வளோ அருமையான ஒரு ரோல் கொடுக்கறதுக்கும் சரத் சார், மீதா, சைத்ரா, சித்தார்த் எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ஃபில்ம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த உங்கள் படம் நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா ஏறுதுங்க படத்தை, நல்ல விமர்சனம் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல ஃபில்ம் இது மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும். எல்லாரோட கனவு தான் இது. இந்த கனவு எல்லாருக்கும் தெரியணும். இது உங்க கையில தான் இருக்குது. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas.